இப்போ விஜய்க்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி மீது ஏன் வந்து விஜய்க்குள்ள கோபம்? ஜெயலலிதா தலைவரான இந்த அதிமுக ஆட்சியில் அடங்கியிருந்தார். ஏன்னா 3 மணி அரசியல் நிலவ டாப் ஃபர்ஸ்ட் இவங்க தான். 5000க்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து ஒரு மோசமான ஒரு முன் உதாரணமாக தான் இங்கே அமைஞ்சிருக்காரு. ஏற்கனவே விஜயை சுற்றி இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய அரசியல் தன் தலையை மீறி போகும்போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போகும். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக பிளவிலிருந்து புதிய முதலமைச்சர், இங்கே எதிர்க்கட்சி கொஞ்சம் பலமான எதிர்க்கட்சியாக இருக்குது. நம்ம ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அங்கே 3 எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. பாமகவும் சரி, பிரேமலதாவும் சரி, உதயநிதியும் சரி, தாவேகாவுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல்? எப்படி முன்னெடுத்து பயணிக்க போகுது இந்த விஜய் அரசு? இதில் நீங்கள் பல விஷயத்த ஒன்றா சேர்த்துறீங்க. அதிமுக 2 பிளவு அப்படிங்கிறது, இப்போ விஜய் அவர்கள் புதிய சிஎம், ஓகே. இப்போ அவர் வெயிட் பண்ணணும். அவர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஒரு வாரம் கூட ஆகலை முழுசாக. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு நடவடிக்கையை. அது ஒரு பக்கம். இப்போ அதிமுக பிரதான கட்சி, கடந்த ஆட்சியில் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது பிரதான திராவிட கட்சி. இப்போ மீண்டும் ஒரு பிளவு சந்திக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பிளவு வந்து ஆல்ரெடி இந்த பிளவு வந்து நடக்க காத்திருந்த மாதிரியான நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம். எஸ்பி வேலுமணிலேருந்து பலரும் கூட ஒரு அதிருப்தியில் இருந்திருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம எதாவது நகரலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை விஜய் வந்து அதில் எண்ணெயை ஊற்றிருக்கிறார். அந்த எரியிற நெருப்பு எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து முதல்வர் அவர்களே வந்து ஒரு மோசமான ஒரு முன் உதாரணமாக தான் இங்கே அமைஞ்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லா தலைவரையும் சந்தித்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. சட்டமன்றத்தில் தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்க வரும்போது முதல்வருக்கு வணக்கம் வைக்கிறாரு. அவருடைய வயசுக்கு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முதல்வருக்கு வணக்கம் வைக்கின்ற அவசியம் இல்லை. அதை கட்டசிக்க வைக்கிறாரு. பட் முதல்வர் வந்து விஜய் அவர்கள் ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக இருந்தார். அந்த மாதிரி பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஜய் வந்து திமுக தீய சக்தி, திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னவர், அவர் வெளியில் ஓப்பனாக வந்து திமுக தான் வீழ்த்தணும்னு நினைக்கிறத தவிர உள்ளுக்குள்ள அவர் அதிமுக தான் வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறதான் அவருடைய செயல்கள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. செயல் அதை தான் குறிக்குது. ஏன்னா வந்து எல்லா தலைவரும் சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் பண்ணுற தலைவரை போய் சந்திக்கிறாரு, அவர் அலுவலகம் போய் சந்திச்சு அதை என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று. இப்போ அடுத்ததாக என்னன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி மீது ஏன் வந்து விஜய்க்குள்ள கோவம் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அரசியல் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2027 உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியாக வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பேக்கில் போய் பார்த்தா 10 வருஷம் மேபி கரெக்டாக 10 வருஷம் மேபி 1 or 2 இயர்ஸ் முன்ன பின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவா படம் வந்தப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதிர்கொண்டாருன்னு பார்த்தோம். அப்போ விஜய் அவர்கள் கை கட்டி அடங்கி இருந்தார். யார்கிட்ட? இந்த அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா தலைவரான இந்த அதிமுக ஆட்சியில் அடங்கி இருந்தார். அன்றைக்கி அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாதிரி ஒரு மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார். அவரோட இமேஜுக்கு அது ஒரு பெரிய ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அவர் அப்போ வந்து மனசில் ஒரு பழிவாங்கக்கூடிய விஷயத்த மனசில் வச்சு தான் நான் பார்க்குறேன். இந்த அதிமுகவையே ஜெயலலிதா பர்பஸாகவே அதிமுகவும் ஜெயலலிதாவையுமே அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயலலிதா பழிவாங்கன்னு நினச்சாரு. பட் ஜெயலலிதா பழிவாங்கிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை. ஓகே, அவங்க மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை காலி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. கட்சியை காலி பண்ண நினச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியே அவர் மனசில் நினச்சிட்டா நான் பார்க்குறேன். சரி, இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி 2017 21 வரை அவர் தான் சிஎம் இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு ஏதாவது சினிமா சார்ந்த உதவியை கேட்ட போய் அன்றைக்கி முதல்வர் அந்த எடப்பாடி பழனிசாமி செய்ய மறுத்துட்டாரான்னு தெரியல. ஒன்று, அது வந்து திரைமறைவில் இருக்கிற விஷயம், எதாவது மறுத்துறாரான்னு தெரியல. ஒன்று. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பு, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து தாவேகாவுக்கும் அதிமுகவும் போயிட்டு இருந்தோம் நான் பார்த்தோம். அந்த பேச்சுவார்த்தை போகும்போது விஜயை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாரான்னு தெரியல. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து விஜய் அவர்களும் என்ன கேட்டேன்னா, 2.5 வருஷம் நீங்கள் ஆச்சு, 2.5 வருஷம் நான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும், இல்லை டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு இத்தனை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசப்பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சுப்பீரியர் தன்மையில் ஹேண்டில் பண்ணிட்டாரா விஜயை, அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டாரான்னு தெரியல விஜய். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு விஜய் வந்து இப்போ விஜய் நினைச்சா இந்த பிரச்சனை அழகாக சொல்றது புரியுது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது எடப்பாடி
எடப்பாடி அவர்கள் விஜய் ஒரு தரக்குறைவா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு விஜய் இல்ல நான் சொல்லல பண்ணிட்டாரா, வேதனையா இருந்திருக்கலாம். ஆனா இங்க பெரும்பான்மையா திமுகவை தானே ரொம்ப களத்துல இறங்கி அடிச்சாரு. திமுக அடிக்கிறார், திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறார், திமுக வீழ்த்திட்டாரு. ஓகே, இப்ப திமுக வீழ்த்திட்டாருன்னா இப்ப அவரு எதற்காக இந்த அரசியல் அவர் செய்யணும்? ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு பேசுறாரு, அன்புமணி சந்திச்சு பேசுறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? இப்போ என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை திமுக அப்படின்னா நீங்க ஸ்டாலினோட வீட்டுக்கு போயிருக்க கூடாது. திமுக தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்க கூடாது. அந்த எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நீங்க போல, அவரை போய் நீங்க மரியாதை சந்திக்கல. எடுத்துக்கலாம். திமுகவோட டார்கெட், திமுக வீழ்த்தணுன்ற டார்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தாவேகா வளர்றதுக்காக அதிமுக அழிக்கணும், அந்த டார்கெட்ல இறங்கி இருக்காரு விஜய். அதை வந்து அதான் அதிமுக அழிக்கணுங்கிறது அவர் நினைக்கிறார், அதை புரிஞ்சுக்கிறேன். அதே போல வந்து அதிமுக தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து தனிப்பட்ட ரீதியாக அவர் வந்து பிடிக்காம இருக்கு. ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட வந்து ஒரு முரண்பட்ட போக்கு வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி 10 தோல்வி சந்திச்ச ஒரு பேர் குறிப்பில்லை, 10 தோல்வின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினது, தன்னோட எடப்பாடி தொகுதியில தங்கச்சி வேட்பாளர் வந்து ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்றத ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கோவம் தான் சேர்ந்துச்சுன்னு ஒரு தெரியல, ரொம்ப அவர் டேமேஜ் பண்றாரு. ஏன்னா வந்து ஒரு ஃபேக்டர் ரெண்டா உடையும் போது அதுல நீங்க முதல்வரா, நீங்க தாவேக தலைவரா போய் நீங்க நீங்க தாவேக தலைவரா போயிட்டு சிவி சண்முகத்தை சந்திச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க முதல்வரா போய் சந்திக்கிறீங்க சிவி சண்முகத்தை, அது வந்து தப்பு இல்லையா? நீங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரத்துல. அதாவது அது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல் நான் பாக்குறேன். அது வெளிப்படையா சொன்னா அநாகரிகமான செயல். ஆமா, ஆதரிக்கிற நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க, அது ரொம்ப கொச்சையா இருக்கு, அந்த நிலைப்பாடு தவறா இருக்கு நான் பாக்குறேன். ஸோ அதை எடுக்கிறீங்க. அப்ப பர்பஸா எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகமான கோவம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. ஸோ அவர் அதை வந்து இது கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அந்த இப்போ வந்து சபாநாயகர் ஒரு சுப்பீரியர் பவர் வந்துருச்சு. இப்போ எந்த பிரிவு வந்து ஒரிஜினல் பிரிவு அங்கீகரிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது. கட்சித்தாள் தடை சட்டத்தை அமல்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரிலாம் அமல்படுத்தி அமல்படுத்தினா இங்கே 25 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணால் இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி 144 வந்திருக்காங்க, திரும்ப 120 வந்து நின்றான் விஜய் அவர். விஜயோட ஆட்சிங்கிறது 120 வந்து நின்றோம். ஸோ அப்போ அவங்களுக்கும் சிக்கல் இருக்கு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களும் யோசிச்சு தான் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது, அந்த பிரச்சனை மத்தியில் வரும்போது இப்போ விஜய்க்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை கிளம்ப பார்க்குறது. அது என்னன்னா, இந்த 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சாதாரணமான எம்எல்ஏக்கள் கிடையாது. அவங்களாம் கடந்த காலத்தில் ஊழலுக்கு பெயர் போட்டவர்கள், பல்வேறு டிவிஎஸ்ல கிட்டத்தட்ட 4 எஃப்ஐஆர் கொண்ட இன்றைய லஞ்ச ஒழிப்புத்துறையில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 எஃப்ஐஆர் வந்து எஸ்பி வேலுமணி மீது இருக்குது, அவர் மீது மட்டும். அதே மாதிரி வந்து விஜயபாஸ்கர் மீது வந்து அந்த வழக்கில் பெண்டிங்ல இருக்கு. ஸோ வந்து எல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஊழல், ஒரு அசுத்தமான ஆட்சிக்கு பெயர் போன நபர்களை தான் எல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம், லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷ் எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்போ கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரி பதவி எப்படி கைப்பற்றினார் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணார். 2500 பொதுக்குழு உறுப்பினரோட ஆதரவு பெறுவது அப்படிங்கிறதுக்காக அவர் மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணார். வெளிப்படையாக ஊடகம் எழுதப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து கவனிச்சுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே செஞ்சு தான் வந்து ஓபிஎஸை வீழ்த்திட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய பணம் செலவு பண்ணி வந்திருக்காரு. இப்போ அதே மாதிரி அவருக்கு நிகராக அதை விட கூடுதலாக பணம் செலவு பண்ண ஃபேக்டர் ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ வந்து லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறதுனால ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்த செய்தி என்னென்னா, டெல்லி அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா அவங்க இடத்துல தான் இருக்குது இவங்கள ஃபிக்ஸ் பண்ணுற இடம். அதுபோல் தமிழ்நாட்டை லாட்ரி குடும்பம், லாட்ரி மாஃபியா அவங்க தமிழ்நாட்டை கைப்பற்றி இருக்காங்க. இன்றைக்கி ஃபண்டிங் நம்ம சொல்கிற ஏற்கனவே ஆதவர்ஜனா ஃபண்டிங்காக இருக்கட்டும், மற்ற விஜயோட இந்த தாவேக்கான ஃபண்டிங், எலெக்ஷன் ஃபண்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தரப்பு வந்து இது ஆர்எஸ்எஸ் ஃபண்டிங் அப்படின்னு சொன்னாங்க, இல்லை இது மிஷனரிஸோட ஃபண்டிங் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, காலையில் வந்த செய்தி, சில மூத்தவர்கள் பேசுகிற விஷயம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த லாட்ரி மாஃபியா வந்து தமிழ்நாட்டை ஒரு அரசியல் கையில் எடுக்கிறதுக்காக ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு. இனிமே அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டாக இருப்பாங்க முதலமைச்சர். அந்த இடத்துக்கு அதிமுகவை விலை பேசியிருக்காங்களோ இல்லை? இப்போ அந்த கருத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வதந்தி, அது ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஸ்பிரசி வந்து இருக்குது, அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆதவர்ஜனாவை டச் பண்ணி பேசுனீங்க. ஆதவர்ஜனா எதற்காக திமுகவுக்கு சபாலிஸ்டாக ஒர்க் பண்ணி திமுக ஆட்சி கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணார்ன்றது தெரியல. அந்த ஆட்சி அவர் அதுதான் ஒர்க் பண்ணார், கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு எதன் காரணமாக அங்கேருந்து வெளியே வந்தாருன்னு தெரியல, எதன் காரணமாக விசிகளை போய் இணைஞ்சாருன்னு தெரியல, எதன் காரணமாக விசிகலேருந்து வெளியே வந்தாருன்னு தெரியல, எதன் காரணமாக தாவைக்கல் இணைஞ்சாருன்னு தெரியல. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆதவர்ஜனோட மாமையார் இருக்கக்கூடியதான் திரு லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்க, லால்குடியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ. இப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக் போன் அப்படிங்கிறது, அவங்க வந்து தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அந்த தொகுதியில் மற்ற எல்லா தொகுதியும் தாண்டி அந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுங்கிறது அதிகமான அமௌண்ட்டுங்கிறது பல கிட்டத்தட்ட
60 ஃபார்ச்சுனர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களே எலெக்ஷன் ஒர்க்கு, 60 முக்கிய நபர்களுக்கு 60 ஃபார்ச்சுனர் கொடுத்துருக்காங்க. ஃபார்ச்சுனர் காரோட விலை நீங்கள் நமக்கு எவ்வளோ தெரியுமா, வந்து 50 லட்சம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட விஷயம்லாம் தெரியல. பல செய்திகள் வருது. எஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். அவங்க வந்து அவங்களோட செல்வாக்குக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வேட்புமனு 234 தொகுதியுடைய வேட்புமனுகள் எடுத்து பார்த்தா அதில் டாப் ஃபர்ஸ்ட் இவங்க தான். 5000க்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து இவங்ககிட்ட இருக்க சொத்துக்கள் கொண்ட ஒரு பெரிய நபராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இவருக்கு மாதிரி தாவேக்கல ஆதவர்ஜனா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் இப்போ 2 பேரும் ஒரு அணியில் இணைகிறாங்க. தாவேக்காவுக்கு இந்த 25 எம்எல்ஏக்களில் லீமரோஸ் அவர்களும் சேர்ந்து இருக்காங்க. அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த பதவிக்கு வருவதற்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணாரோ அதை விட பல மடங்கு பணம் செலவு பண்ண தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்தியில் வருது. யாரு? லீமா ரோஸ் அவர்கள். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி எதனால அவர் இந்த இடத்துக்கு வந்தாரோ அதனாலே அவர் வீழ்த்தப்படக்கூடிய இடத்துக்கு இப்போ நகர்ந்து போறாரு அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். இது ஒரு சப்ஜெக்ட். ஸோ இப்போ என்னன்னா, இதெல்லாம் ஓவராலாக வச்சு பார்த்தா அது எப்படி பேசி முடிச்சு, எப்படி அந்த சண்டை சச்சரவுலாம் முடிச்சு எப்படி ஒரு புள்ளியில் வந்து நிற்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. வரும் நாட்கள் நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய சட்ட சிக்கல் அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அதில் கடைசியாக ஒரு ரோல் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் இந்த 25 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எடப்பாடியே கீழே இறக்க முடியாது. பொதுக்கூட்டம் இல்லை, 2500 நபர்கள் வாக்கெடுப்பு பண்ணணும். அதில் மாவட்ட செயலாளர் பொதுக்குழு சேர்ந்து வாக்கெடுப்பு முடிக்கணும். அது இல்லை, அந்த சிக்கல்லாம் இருக்குது. கட்சியில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதே மாதிரி இது அதுக்கு அங்கே ஒரு தீர்வு எட்டப்படாமல் வேறு மாதிரி சிக்கல் வச்சு நம்ம கடந்த காலத்தில் எதுக்காக வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை போய் நாடினார். பல சிக்கல் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தில் தீர்க்கப்படக்கூடிய இடத்துக்கு போகும். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கும். அவங்களும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா கட்சியோட பைலா என்ன பேசுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு முடிவு வரும். பட் இது ஒரு ப்ராசஸ், இது போயிட்டு தான் இருக்க போகுது. இல்லை என்னன்னா, இப்போ அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்காங்க? 3வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கும்போது இவங்க அடுத்த பிளவு நோக்கி போகிறாங்க. ஏற்கனவே பல பிளவுகளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது மீண்டும் ஒரு பிளவு நோக்கி போகும்போது அப்படின்னும் போது பாஜகவோட ரோலுக்கு வருவோம். இப்போ பாஜக பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதுபடி தான் இப்போ போகிற பேட்டர்லாம் பார்த்தா அதிமுக அந்த இடத்துல தான் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க பேக் டு பேக் எப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 5வது முறை ஆட்சிக்கு இழந்துட்டாங்க. அதாவது பேக் டு பேக் வரும்போது ஆட்சி இழந்துட்டாங்க. இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது பாஜகவும் ஒரு திராவிட கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ விஜயுடைய அந்த அரசியல் ஆர்வம் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் போகுது. ஸோ வந்து பாஜகவும் விஜய் அவர்களும் ஒரு புள்ளியில் இணைஞ்சு ஒரு ஒர்க் செய்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தா அது அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று. ஸோ இப்போ வந்து இங்கே அடுத்த சப்ஜெக்ட் வரும்போது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ இருதுருவ அரசியல் திமுக சொல்லுவோம். அந்த இருதுருவ அரசியல் சொன்னா கூட அவங்க 2 பேரும் கொள்கை பெரிய மாறுபடுறாரு, கொள்கையில் வேறுபடுறாரு. திமுக கொள்கை இருக்கும், அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையிலேருந்து கொள்கையிலேருந்து விலகி போகாது. அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். சின்ன சின்ன விஷயம் மாறும், மற்றபடி ஒன்றா தான் போகும். இது ஆனால் இதோட தலைவர்கள் வச்சு பார்த்தோன்னா ஒருத்தர் கொள்கை தலைவராக காட்சியளிப்பார், இன்னொருத்தர் வந்து கவர்ச்சியின் பிம்பமாக காட்சியளிப்பார். அது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அந்த அப்படி தான் வந்து காட்சி இருக்கும். இங்கே வந்து கலைஞராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த மாதிரியான காட்சி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா அரசியல்னா மீண்டும் அதே மாதிரியான பேட்டர்ன் தான் போகுது. 3 முனை அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. அது நீர்த்து போகும். ஏன்னா 3 முனை அரசியல் நிலவை 2031 தொங்கு சட்டமன்றம் தான் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது இந்த அடுத்த 5 வருஷத்தில் மீண்டும் பைபோலார் பாலிடிக்ஸாக டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அதே மாதிரி கொள்கை அரசியல் பேசக்கூடிய திமுக, கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடிய தாவேகா அப்படிங்கிறது தான் மாறி இது அதோட கரைய போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு நாட்களில் ஸ்டெப் பை ஸ்டெப் அது கரைஞ்சி அதோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த அரசியல் வந்து நிற்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மீண்டும் இந்த அரசியல் வந்து ஒரு கொள்கை தலைவர், ஒரு கவர்ச்சி தலைவர் அப்படின்ற மாதிரி தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த அரசியல் போகிற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் இருக்குது. இல்லை, இவர் இக்கட்டான சூழலில் விஜய் இந்த அரசியல் அவரோட ஆட்சியை எப்படி நடத்த போகிறாரு? ஒரு கேள்வி. விஜய் ஆட்சி எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய $1,000,000 கேள்வி தான். அது வரும் நாட்டில் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரையும் சட்டமன்றம் நடந்ததை நம்ம பார்த்தோம். சட்டமன்றத்தில் அவரால் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் தெரிகிறார். வெற்றி பெற்றாலும் கூட நம்பர்ஸை வெற்றி பெற்றாலும் கூட பர்ஃபார்மன்ஸில் வந்து தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாரு. வீட்டுக்கு போய்ட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய தலைவராக அவர் இருக்கார். அவரால் ப்ராப்பராக வந்து அந்த வீட்டுக்கு போய் பண்ணுற ரிப்ளையும் கூட கிளாரிட்டியே இல்லை. அதுலேயும் நிறைய லேக்ஸ் இருக்குது. தெளிவான நபராக பேச மாட்டேங்கிறார். ஸோ அப்படி தான் அவரோட அரசியல். இப்போவே காப்பி கேட்ட அரசியல் தான் இருக்குது, இது மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு பேசப்படுது. இல்லை, அது வந்து வழக்கமாக பேச போகிறாங்க. ஏன்னா அவர் சொன்ன வேகம் வேறு, அவர் இங்கே வந்து பேசுகிற விஷயம் வேறு. ஸோ வந்து அவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போவே பேசலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆனால் கூட 1 மந்தில் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம விஷயத்தை முடிவெடுக்கலாம் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அவர் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பேசும்பொழுது ஏற்கனவே விஜயை சுற்றி இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய அரசியல் வந்து விஜய்க்கு வந்து விஜயோட அரசியலுக்கு அது மிகப்பெரிய பாதகமாக போகிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், பிறகு வந்து அவரை சுற்றி இணைஞ்ச மற்ற சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்காங்க. குறிப்பாக அந்த அருண்ராஜ் IAS ஆஃபீஸர் இருக்கார், பார்த்தீங்கன்னா தற்போது அமைச்சராக இருக்கார்.
இருக்காரு. அவருடைய திட்டங்கள், அவருடைய அரசியல் கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்க விஷயமா இருக்கு. பிரசிடென்சி ரூல் கொண்டு வந்து, அதாவது யூஎஸ்ல இருக்க பேட்டர்ன்லாம் கொண்டு வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து சில விஷயங்கள் வந்து அவரோட விஷயங்கள் எல்லாம் ஒரு மோசமா இருக்கு. ஸோ இப்போ இவங்களால தான் வழிநடத்தப்படுகிற நபராக இருக்காரு. இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீமாரோஸ் போன்ற நபர்லாம் இப்போ உள்ள வந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்டர்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களால இந்த அரசியல் வந்து நிச்சயமா அவர் பிம்பம் மட்டும் தான் அவராக இருப்பார் தவிர, அவர் சுற்றி இவங்களே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு ஒரு நிச்சயமாக கட்டாயமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்கேஸ் விஜய் அவர்களால் இந்த அரசியலை அவர் கையை மீறி போகும்போது, அவரால் எதுவும் கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு போகும்பொழுது, அவர் நிச்சயமாக நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, இப்போ அதிமுக உடைஞ்சி சிதற மாதிரி இந்த டீம் இருக்கு இல்லையா, லாட்ரி மாஃபியா டீம் வந்து அப்படியே தாவக்காவை டேக் ஓவர் பண்ணுற இடத்துக்கு பேசுகிறீங்க. இது அப்படிதான் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தா அப்படி தான் போகுது. ஆக்சுவலாக வந்து லீமரோஸ் போன்றவர்கள் வந்து இவர் வந்து செக் வச்சு அவர் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். இவர் வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி விஷயத்தை இவர் என்டர்டைன் பண்ணியிருக்க கூடாது. அதுக்குள்ளே போயிருக்கக்கூடாது. ஏங்க அவர் மீது அவ்வளோ வழக்கல் இருக்கு. அந்த வழக்கில் இவர் பொறுப்பு இருக்க போறாரா? இப்போ டிவிஎஸ் இவர்கிட்ட இருக்கு. இவர் தான் நாளைக்கு வந்து டிவிஎஸ் தலைவராக இருக்கு. இவர் தான் சிஎம் தான், அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இப்போ அது நீங்கள் உங்கள்கிட்ட பவர் இருக்கிறதுனால உங்க பவர் நோக்கி அவங்க வராங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், தன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், தன்னுடைய ஃபியூச்சரோட விஷயத்துக்காகவும் அவங்க கணக்கு போட்டு இங்கே வராங்க. உங்கள் கட்சி நல்லது சேர்க்கவோ இல்லை உங்களை புகழை மேம்படுத்துறதுக்காகவோ நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றதுக்காக உங்கள்கிட்ட வரல. நீங்கள் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து வரக்கூடியவங்க, விஜய் நோக்கி வரக்கூடியவங்க, இவங்களாம் எப்போ வந்திருக்கும் தெரியுமா? விஜய்க்கு 108 இருக்கும்போது அவரால் ஆட்சி அமைக்க முடியும் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து சேர்ந்துருக்கணும் இவங்களாம். இவர் வந்து 2 சீட்டுக்காக சிபிஎம் வாசலில் போய் நிற்கும் போதும், விசிக வாசலில் போய் நிற்கும் போதும், ஐஎம்எல் வாசலில் போய் நிற்கும் போதும், அப்போ கஷ்டப்பட்டார் பார்த்தீங்களா, ஆளுநர் மாலைக்கு போயிட்டு மெஜாரிட்டி கடையில் ஓடி வந்தார் பார்த்தீங்களா, அப்போ இவங்களாம் வந்திருக்கணும். இந்த 25 பேரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆதரவு கொடுன்னு வந்து நின்றுருக்கோம். நீங்கள் அப்போல்லாம் வரல. நீங்கள் எப்போனா இவர் 120 கிடைச்சிருச்சு, அவர் கம்ஃபர்டபுள் இடத்துக்கு வந்துட்டாரு, அப்போ நீங்கள் வரீங்க. சொல்ல புரியல. ஸோ வந்து இந்த அரசியல் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா இருக்கு. இந்த விஷயத்தை விஜய் தள்ளி வைக்கணும். ஆனா இவரை தள்ளி வைக்காம இவரா வாண்டடா போய் அதில் போய் ஏறாது அப்படின்னும் போது அதுதான் வந்து இன்னும் ரொம்ப நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு கட்டத்தில் விஜய்க்கு தன் தலையை மீறி போகும்போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போகும். அவர் வந்து இன்னும் அந்த அரசியலோட ஆழத்தை பார்க்கல. ஒரு நாட்கள் அதை பார்க்க அது ஒரு பெரிய சிக்கலாக போகும்போது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்த சொன்னார். அதை நான் இங்கே கோடிட்டு காட்ட நினைக்கிறேன். என்னன்னா, நானும் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நீங்களும் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், சபாநாயகன் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் எல்லாரும் லைலா இருந்தோம். சீனியர் நாங்கள் தான். நான் கிடையாது, திமுக சீனியர். ஸோ வந்து எங்களுக்கு 67 அனுபவம் இருக்குது. எங்கள் அனுபவத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இன்கேஸ் நாளைக்கு விஜயில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும்போது நிச்சயமாக விஜய் அவர்கள் திமுக கிட்டே ஒரு ஐடியா கேட்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் ஏன்னா ஏன் இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, கடந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் 2 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை டீல் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது வெளிப்படையே வந்து எம்ஜிஆர் வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து கேட்பார். அவர் கருத்து என்னன்னு கேட்பார். அந்த இடத்துக்கு வருவார். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மேபி வந்து அந்த மாதிரி இடத்துக்கு இது வரும்போது நிச்சயமாக அவர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து திமுக வந்து நமக்கான சண்டை வேற, ஆனால் அந்த பிரச்சனை வேற மாதிரி இடத்துல போகும்போது விஜய் கிட்ட தான் இருக்கு. எப்படி யூட்டிலைட் பண்ண போறாரு, எப்படி யூட்டிலைட் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. திமுக வந்து 0க்கும் போயிருக்காங்க, மீண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு அதென்ன ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம். அது அந்த ஸ்தாபனத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தவங்கிறதுனால விஜய்க்கு ஏற்பட்டிருக்க அந்த சுற்றி அவர் நடக்கக்கூடிய இந்த அரசியல் இருந்து அவரால் மீண்டு வர முடியாத போகும் பொழுது அவர் அங்கே ஒரு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சொல்றாரு. அவருக்கு ஆலோசனை கொடுக்க டெல்லியிலேருந்துலாம் வருவாங்க. அவருக்கு பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்க பல இடத்துலலாம் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. பட் இன்கேஸ் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு சரி எதிர்கிட்டே கேட்டால் அவன் நல்ல ஒரு யோசனை சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து யாருமே நம்ப முடியாத இடத்துக்கு வரும்பொழுது அவரால் அங்கேயும் ஒரு யோசனை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசிட்டு இருக்கோம். வரும் நாட்களில் இது எப்படி வேணா போகலாம். ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ வரையும் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிற அரசியல் தெளிவாக புரிஞ்சுட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப குழப்பான அரசியலை இவரே போய் ஊக்குவிக்கிற மாதிரியான இடத்துக்கு போகும்போது அவர் என்ன மைண்டில் அந்த அரசியல் நடத்துறாருன்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் அந்த விஷயம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வரும் நாட்களில் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சட்டமன்றம் வந்து ஒரு கிளாப் போர்டு இல்லாமல் ஒரு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகராமல் முழுமையான அரசியலில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் நேரத்துக்கு நன்றி.